இன்னைக்கு வந்து சனிக்கிழமைன்றதால லஞ்ச் பாக்ஸ் இல்லை, லஞ்ச் மெனு தான். நல்லா சுட சுட பன்னீர் பிரியாணி. காலையில் வந்து பழையது இருந்தது, பழைய சாதம். அதுவே சாப்பிட்டு பசங்க தயிர் ஊற்றி கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து சூடாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பன்னீர் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். ஃபங்க்ஷன்லாம் வந்தால் எல்லாம் ஒரே நாளில் வந்துடுது. ஒரு 2 நாள் சென்று 3 நாள் சென்று வந்தால் தானே நாமளும் போயிட்டு வெரைட்டியாக நல்லா சூப்பராக ஜம்முன்னு சூடாக சாப்பிட்டு வரலாம். ஒரே நல்ல ஃபங்க்ஷன்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல தான் நம்ம அட்டன் பண்ணி சாப்பிட முடியுது. இனிமேல் சொந்தக்காரங்கெல்லாம் கொஞ்சம் டேட் பார்த்து வைங்கப்பா. இந்த பன்னீர் பிரியாணிக்கு தொட்டுக்கிறது நல்லா சூப்பராக வந்து பன்னீரே பாதி எடுத்து கடாய் பன்னீர் செஞ்சுட்டேன். அதுவுமே டேஸ்ட்டு வந்து இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கேப்சிகம் ஒன்று இருந்தது, அதையுமே நல்லா வந்து இதில் பொடியாக கட் பண்ணி போட்டேங்க. சனிக்கிழமைனாலே இருக்கிற காய் எல்லாத்தையுமே காலி பண்ணணும், அதனால ஒரு கேப்சிகம் வந்து அதையுமே அதில் கட் பண்ணி போட்டேன். ஏன்னா எல்லா காய்கறியும் காலி பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சூப்பராக எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதனால தான் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மாதுளம்பழமும் பனானாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தேன் ஊற்றி கொடுத்தா பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து தேன் ஊற்றிக்கிறேன். சிம்பிளாகவே இருந்தாலும் சுவையும் மனமும் குறையவே கூடாது. சூப்பராக நீங்கள் லஞ்ச் வீடியோ முடிஞ்சு நாளைக்கு இன்னொரு லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.